ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் கட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 4 பணியிடங்களுக்கான கல்வி தகுதி பரிசீலிக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ இந்த ஹெட்லைனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோ, ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் டெஸ்ட் பேட்ச் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிடைக்கக்கூடிய டெஸ்ட்டுகள் தேர்வுகள் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி டார்கெட் 2024 குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட்டு வந்துட்டு அந்த குரூப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கட் இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ குரூப் 4 பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சமான கல்வி தகுதியை நிர்ணயிப்பது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸோ குரூப் 4 பணியிடங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 10th தான் வந்துட்டு உங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி. அதிகபட்சமாக யூஜி படிச்சிருந்தாலும் ஓகே, பிஜி படிச்சிருக்கீங்க, பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, குறைந்தபட்சம் 10th குவாலிஃபிகேஷன் ஓகே, அதிகபட்சமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் திருச்சியை சேர்ந்த சதீஷ் என்பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு என்ன அப்படின்னா, 2020ஆம் ஆண்டு அவர் வந்துட்டு சமையல் கலைஞர் பணியிடங்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது 135. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கல்வி தகுதினா 10ஆம் வகுப்பு தோல்வி பெற்றவர்கள் மற்றும் தமிழில் எழுதி படிக்க தெரிந்திருந்தால் அவர்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி அவங்களுக்கு நியமன ஆணையும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில் திடீரென அதிக கல்வி தகுதி இருப்பதாக கூறி பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து சதீஷ்குமார் அவர்கள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பணி வழங்க உத்தரவிட்டுள்ளார். ஸோ தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் வந்துட்டு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த மேல்முறையீட்டை விசாரித்த நீதிபதி அவர்கள் SM சுப்பிரமணியன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என்பதை அதிக கல்வி தகுதியாக கருத முடியாது. ஸோ அதனால் அதிக கல்வி தகுதியுடன் விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பத்தையும் வந்துட்டு பரிசீலனை செய்ய வேண்டும். அத்தோடு தமிழகத்துக்கான சிறப்பு விதிகளின்படி அதிக வயதுடையவர்களை பணியில் நியமிக்கலாம் என்ற உத்தரவு சட்டவிரோதமாக அறிவிக்கப்படுகிறது. ஸோ அவ்வாறு பணியில் நியமிக்கப்பட்டிருந்தால் அது சட்டவிரோதமாக கருதப்படும். எனவே தொடர்ந்து பணியில் நீட்டிக்கவும் உரிமை இல்லை. தமிழக அரசு குரூப் 4 பணியிடங்களுக்கான குறைந்த மற்றும் அதிகபட்சமான கல்வி தகுதியை கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அத்தோடு விரைவாக நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக புறக்கணிப்பு மற்றும் சம வாய்ப்புகள் மறுக்கப்படுவதோடு தடுக்கப்படும் என நம்புவதாகவும் அந்த தீர்ப்பில் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் குரூப் 4 பணியிடங்களுக்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10th ஓகே, அதிகபட்சமான கல்வி தகுதியை வந்துட்டு கண்டிப்பாக நிர்ணயம் செய்வாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு உத்தரவு மூலமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிகபட்ச கல்வி தகுதி என்பது எந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதிகபட்ச கல்வி தகுதி என்பது எந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.